நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது அது பைல்ஸுங்க அப்படிம்போம். யூஸ்வலாக பைல்ஸுங்கிறது வேறு, அது வந்து ஹெமராய்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பௌத்திரம்ங்கிறது ஃபிஸ்டுலா. அப்படின்னா வந்து ஆசனவாய்க்குள்ளே இருந்து ஒரு ட்ராக் வழியாக ஒரு ஆசனவாய் பகுதியிலேருந்து தோல் பகுதியில் ஒரு கனெக்ஷன் ஏற்படுறது தான் ஃபிஸ்டுலாங்கிறது. இது யூஸ்வலாக எல்லா ஃபிஸ்டுலா மாதிரி கிடையாது. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஸ்டுலா இருக்குது. இந்த டைப்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதனுடைய சிகிச்சை முறையை டிசைட் பண்ண முடியும். அதே சமயம் அதனுடைய சக்ஸஸ் ரேட்டையும் நம்ம வந்து துல்லியமாக டிசைட் பண்ண முடியும். இதில் மெயினாக 5 வகையான ஃபிஸ்டுலா இருக்குங்க. நம்பர் 1 சூப்பர்ஃபிஷியல் ஃபிஸ்டுலாங்கிறது. அதாவது ஆசனவாயிலிருந்து லேசான ஒரு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்குள்ளார வந்து அந்த வெளித்வாரம் வந்து உடனே பக்கத்திலேயே அருகாமையிலே இருக்கும். இது சூப்பர்ஃபிஷியல் ஃபிஸ்டுலா சொல்லுவோம். இரண்டாவது வந்து இன்டர் ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலாம்போம். அதாவது இன்டர்னல் ஸ்பிங்டரை மட்டும் கிராஸ் பண்ணி ஆசனவாய் பகுதியிலிருந்து வெளியே வந்து அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக்ட் வெளியே வரும். மூன்றாவது டிரான்ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறதுங்க. இது வந்து இன்டர்னல் ஸ்பிங்டரையும் அஃபெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டரையும் அஃபெக்ட் பண்ணி வெளியே வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நான்காவது சுப்ராஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலாம். அதாவது இன்டர்னல் ஸ்பிங்டரை கிராஸ் ஆகி வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டரை கிராஸ் ஆகாமல் மறுபடியும் ஒரு பெரிய டேர்னிங் எடுத்துகிட்டு வந்து வெளியே ஓப்பன் ஆகிறது சுப்ராஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலாம். ஐந்தாவது எக்ஸ்ட்ரா ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலாங்கிறது. அதாவது எந்த ஸ்பிங்டரையுமே அஃபெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக உள்ளேருந்து ரொம்ப மேல் பகுதியில் வந்து அந்த ட்ராக் வந்து வெளியே வந்து அமையிறது எக்ஸ்ட்ரா ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலாம். இதில் மொதல் 2 வந்து சிம்பிள் ஃபிஸ்டுலஸ் காம்ப்ளெக்ஸும்போம். அடுத்த 3 வகை வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலஸ் ஃபார்ம். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இது 2த்துக்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட். இது 2த்துக்குமே சக்ஸஸ் ரேட் மிக மிக டிஃப்ரெண்ட். இது 2த்துக்குமே பண்ணக்கூடிய சர்ஜனோட எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது 2த்துக்குமே ரிக்கரன்ஸ் ரேட் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது எல்லாமே நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிஸ்டுலா, பெரியானல் ஃபிஸ்டுலா, பௌத்திரம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை கேள்விப்பட்ட உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக போய் ஒரு டாக்டரை பார்க்கணும், அது என்னங்கிறத பார்த்துக்கணும், உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அவசரமே பட வேண்டாம். என்ன ரீசன்னா, இது ஒன்றும் எமர்ஜென்சி வியாதி கிடையாது, உடனடியாக பண்ணிக்க வேண்டிய வியாதி கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து இதுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் என்னென்னா, எந்த வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரிக்கரன்ஸ் ரேட், ஃபெயிலியர் ரேட்ஸ் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கணும். எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு சென்டரில் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த இடத்துல பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. எம்ஆர்ஐயில் என்னென்னலாம் தெரியலாம் அப்படின்னா, உள் ஓட்டை எங்கே இருக்குது, வெளி ஓட்டை எங்கே இருக்குது, என்ன வகையான ஃபிஸ்டுலாவாக இருக்குது, அதாவது சூப்பர்ஃபிஷியலா, இன்டர்ஸ்பிங்ட்ரிகா, டிரான்ஸ்பிங்ட்ரிகா, சூப்ராஸ்பிங்ட்ரிகா, எக்ஸ்ட்ரா ஸ்பிங்ட்ரிகா அப்படிங்கிறது என்ன வகையான ஃபிஸ்டுலா இருக்குது, இந்த ஃபிஸ்டுலாக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் தேவைப்படும், சர்ஜிக்கலா, நான் சர்ஜிக்கலா, சர்ஜிக்கலாக இருந்தால் என்ன மாதிரியான சர்ஜரி பண்ணிக்கலாம், அடுத்தது இந்த ஃபிஸ்டுலா திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக நம்மளுக்கு விடை தெரியும். ஸோ எந்த மாதிரியான சென்டரை நம்ம வந்து இந்த ஃபிஸ்டுலஸ் ஆப்ரேஷனுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிங்கன்னா அவசரப்படவே வேண்டாம். சூஸ் அ பெஸ்ட்டு டாக்டர், பெஸ்ட்டு ஸ்கேன் சென்டர். இது எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது மிக முக்கியம். ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.